அண்மை செய்தி. கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாமில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் ஆனந்த்குமார் வழங்க கேட்கலாம். ஆனந்த்குமார், அந்த மனுவில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றன விவரங்கள்? வணக்கம். கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாமில் மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டது தொடர்பான விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த அறிக்கையினை பிற்பகலுக்குள் தாக்கல் செய்யவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் என்சிசி முகாம் நடத்தப்பட்டு அங்கு அந்த முகாமுக்கு சென்ற மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக தேசிய மகளிர் ஆணையம் ஒரு வழக்கை தாமாக முன்னின்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இது தொடர்பான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மேலும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது தொடர்பாகவும் விளக்கம் அளிக்கவும் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த உத்தரவை தொடர்ந்து தமிழ்நாடு அரசும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கோரியும் தெரிவித்திருந்தார். ஏனால் இதில் பல்வேறு தகவல்கள் மறைக்கப்படுவதாகவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் பள்ளி கல்வித்துறையின் அனுமதியின்றி எப்படி இந்த முகாம் நடத்தப்பட்டது எனவும் கேள்வி எழுப்பினர். மேலும் எவ்வாறு நடத்த முடியும் எனவும் கேள்வி எழுப்பினர். பள்ளி மீது இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மனதார தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் அரசு தாக்கல் செய்த அறிக்கையில் மாணவிகளின் பெயரை தவிர மற்ற அனைத்து விவரங்களையும் கூறி அடையாளத்தை அம்பலப்படுத்தி விட்டதாகவும் தெரிவித்தார். விவசாயம் குடித்து இருந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கிய அரசு மாணவிகளுக்கு எந்த நிவாரணமும் வழங்கவில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் சம்பவம் குறித்து வெளியில் சொல்ல வேண்டாம் என பள்ளி தரப்பில் கூறியதால் மாணவிகள் புகார் அளிக்கவில்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஒரு மாணவி உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டதால் தான் அவர் பெற்றோரிடம் கூற அவர்கள் புகார் அளித்திருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பள்ளி உரிமையாளர் முதல்வர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐடி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கில் இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது தொடர்பாக அறிக்கையினை பிற்பகல் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை பிற்பகலுக்கு தள்ளி வைத்துள்ளனர்.